ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட்லாஸ் சீரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. ஒரு நாள் வெயிட்டு குறையும், ஒரு நாள் குறையாது. ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணால் நிறையா குறைஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபேட் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம், சாப்பாடு அதை விட ரொம்ப முக்கியம். ரெண்டுமே கரெக்டாக பண்ணும்போது தான் வெயிட் லாஸ் அப்படின்றது ஸ்லோவாக தான் நடக்கணும். அப்படின்னா தான் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் மார்க் வந்துடும், தேவையில்லாத தழும்புகள் இருக்கும், ஸ்கின் லூஸ் ஸ்கின் வந்துடும். அதனால் ஃபேட் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட் கம்மியாக தான் குறையிற மாதிரி இருக்கும். பட் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் பாருங்கள், செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி வாங்க விளாக்குள்ளே போகலாம். காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சது அப்படின்றது 4:50க்குலாம் எந்திரிச்சிரும். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி செஞ்சு வீட்டுக்குள்ளே உட்காந்து கொஞ்ச நேரம் இன்றைக்கி காலையில் யோகா தான் பண்ணேன். பட் ஆனால் வீடியோ எடுக்கலை. ஆனால் நாங்கள் வாக்கிங் போக ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு 6:30க்கு மேலே தான் போக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால எதிர்த்து வர்ற ஆளுங்க கூட தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப பனியாக இருக்கிறதுனால வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்றத 6:30க்கு மேலே போனால் கூட அந்த அளவுக்கு ஆளுங்க இப்போலாம் வாக்கிங் வர்றது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வராங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய வாக்கிங் அப்படின்றது நான் 10,000 ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வெயில் அந்த வெயில் நம்ம மேலே பட விட்டமின் டி டிஃபிஷியஸ் இருக்கவங்க சூரிய வெளி காலையில் சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படணும், அந்த மாதிரி வாக்கிங் போங்க. வெயில் நம்ம மேலே படுற மாதிரி வாக்கிங் போயிட்டு வாங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு கிலோலாம் தெரியாது. காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் மணி 8:45 ஆகுது. ஒரு தோசை தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார், கொஞ்சமாக சாம்பார். காலையில் எப்பயும் போல் முளைக்கட்டின பச்சை பயிறு, அத்திப்பழம், கருப்பு உளுந்த திராட்சை, பாதாம் பருப்பு காலையிலே சாப்பிட்டேன். பாதாம் பருப்பு காலைல சமைக்கும் போதே சாப்பிட்டுட்டேன். ஸோ நல்லா பசியாக இருந்ததுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டேன் 5 பருப்பை. எப்போயுமே பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் அப்போ வர இந்த பெயின் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் ஒரு 5 டெய்லி, ரொம்ப முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துக்கோங்க. மார்னிங்கில் இந்த மாதிரி காப்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. தோசை, இட்லி அந்த மாதிரி, அடை தோசை அந்த மாதிரி எடுத்துகிட்டு, என்னால் ஒரு நேரம் மட்டும்தான் பழங்கள் எடுக்க முடியும் அப்படின்றவங்க சாயந்தரம் ஈவினிங்கில் பழங்கள், அது அப்படி பழங்கள் எடுக்க முடியல அப்படின்னா சூப் எடுத்துக்கோங்க. எனக்கு மார்னிங்கில் ஓரளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அடுத்து வேலை செய்யும்போது டயர்டாக மாட்டோம், தேவையில்லாத சாப்பாடு நம்ம சாப்பிட மாட்டோம். தேவையில்லாமல் டக்குன்னு ரொம்ப பசிக்கும் போது என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் வீட்டில் இருக்க ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்றோம். அதனால மார்னிங்கில் கொஞ்சம் ஃபீலிங்காக எடுத்துக்கோங்க. போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க. இளநீ இன்னைக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக இளநீ தான் எடுக்கிறோம். நித்திஷ் அப்பாவுக்கு வாரத்தில் 2 நாள் அவங்க இப்போ இளநீ எடுத்துக்கிறாங்க உட்காந்தே வேலை பார்க்குறதுனால. ஸோ ஆளுக்கு ஒரு கிளாஸ் போக எக்ஸ்ட்ரா இதில் கிளாஸில் 4 கிளாஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக தேங்காய் வேறு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தேங்காய் இருக்கிற மாதிரி இளநீ வாங்கினா தான் நல்லா இனிப்பாக நல்லா இருக்குது. ரொம்ப வழுக்கையாக மொட்டையாக தண்ணியாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்குது. ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது இளநீ தான். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் அப்படின்றது 12லேருந்து 1:30 கிலோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுக்கிற சாப்பாடு அப்படின்றது இன்றைக்கி அவரைக்காய் தான், நாட்டு அவரைக்காய் கிடச்சது. அதனால் ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல், வெறும் மிளகா பொடி போட்டு அப்புறம் வீட்டில் அரைச்ச பருப்பெல்லாம் போட்டு அப்படியே செஞ்சுருப்பேன். அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும், அதான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காலையிலேயே தோசை எடுத்துக்கிட்டதுனால மத்தியானத்துக்கு நான் குக்கும்பர் தான் எடுத்துக்கிறேன். எந்த விதமான ரைஸ் காப்ஸ் எடுக்கல. ஸோ மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது நான் இதான் எடுத்துக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக 4 மணிக்கு எடுத்துக்கிறது வெள்ளை காரமணி வேக வச்சதான். இந்த பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுல் அப்படின்றது என்னென்னா ஒரு 25லேருந்து 30 பயிர் இருக்க மாதிரி ரொம்ப சின்ன பவுல் தான். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். நான் இதில் வேறு எதுவும் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி போட்டு சாலட் மாதிரி எடுத்து எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் வதக்கி அந்த மாதிரி சேர்க்காதீங்க, அது கலோரி கூட வந்துடும். பாயில் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு 5 மணிக்கு தான் நான் ஆர்பிட்ரி ட்ராக் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தான். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 ஹவர் கிட்ட நான் சைக்கிளிங் பண்ணியிருக்கேன். இது ட்ரெட்மில் கிடையாது, ஆர்பிட்ரி ட்ராக் அப்படின்னு சொல்லி சைக்கிள் மாதிரி தான். ஸோ இதுக்கு கரண்ட்டோ பேட்டரியோ எதுவுமே தேவையில்லை. அதில் டிஸ்பிளே மட்டும் பேட்ரி தேவைப்படும். சில சமயம் பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்பிளே வராது, அப்போ மட்டும் நம்ம பேட்ரி போட்டுக்கலாம். மற்றபடி இது நம்ம சைக்கிளிங் பண்ணுற மாதிரி தான். கைக்கும் சரி, தொடைக்கும் சரி, இடுப்புக்கும் சரி நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். எந்த ஒரு மிஷின் வாங்கினோம்னா கண்டினியூவாக யூஸ் பண்ணணும். ஸோ 1 மாதம் 3 மாதம் யூஸ் பண்ணால் தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். பட் இது நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை. எக்ஸசைஸில் தான் நான் ஃபுல்லாக இறங்கிடுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சாதாரணமாக கார்டியோ எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். கண்டினியூவாக நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற ஆள் தான் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. ஒரு சோம்பேறித்தனப்படுறவங்களாம் தயவுசெய்து இந்த மிஷின் ஒரு 10-16 காசு கொடுத்து வாங்க வேண்டாம். வெளியே வாக்கிங் போக முடியலக்கா, ஆனால் எனக்கு சீக்கிரம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றவங்க இந்த மிஷின் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும். மினிமம் 30 மினிட்ஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த மிஷினில் நம்ம பண்ணிக்கலாம். நைட்டுக்கு எடுக்கிறது பப்பாளி பழம் மட்டும்தான் எடுக்கிறேன். மணி ஒரு 7:15 இருக்கும்.
ஸோ பப்பாளி பழம் நாட்டு பப்பாளி பழமாக எடுக்கிறதுனால ஒன்லி பப்பாளி பழம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். காமிங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் விற்றாங்க நாட்டு பப்பாளி பழம், கிலோ 40 ரூபா அப்படின்னு தான் கொடுத்தாங்க. நல்லா பழுத்துருச்சு. அவங்க கொடுக்கும்போதே சாயந்தரத்துக்குள்ளே வெட்டிடுமா, நாளைக்குனா தாங்காது அப்படின்னாங்க. 2 பழம் வாங்கிட்டு வந்தேன், 1 வெட்டியிருக்கேன். அப்படி நாளைக்கு காலையில் 1 வெட்டுவேன். ஒல்லியாக நீளமாக கொஞ்சம் இவ்வளோ நீளம் தான் இருந்தது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நல்லா பழுத்த மாதிரி இருக்கு இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வாடை பப்பாளி பழம் வரைய செம்மையாக இருக்குது. இந்த சீசனுக்கு நாட்டு பப்பாளி பழம் கிடைக்கிது நல்லா. ஸோ முடிஞ்சால் வாங்கி டெய்லி வெயிட் லாஸில் சாப்பிட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து தொப்பை குறைக்கிறதுக்கும் சரி, நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம கர்ப்பப்பையை ஒரு ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு பப்பாளி பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது சூடு இன்க்ரீஸ் ஆகிருமான்னு கேட்டால் சூடெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. அது மாதிரி பீரியட்ஸ் அப்போல்லாம் பப்பாளி பழம் சாப்பிடலாமாக்கா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்லாம், ஒரு தப்பும் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது அந்த பீரியட்ஸ் போகிற இடத்துல வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், சரியாக வராமல் ஒரு மாதிரியாக இருக்கும்போது நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா பீரியட்ஸ் வரும், வயிறு வலிக்காது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாளி பழம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதிகமாக ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது இந்த 2வது மாதம் 3வது மாதம் மாசமாக இருக்கவங்க, எனக்கு பாடி ஹீட் பாடி அப்படின்றவங்க மட்டும் பப்பாளி பழம் எடுக்கிறாங்க அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6-7 மாதம்லாம் பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இதில் இருக்குது, அந்தளவுக்கு நன்மைகள் இருக்குது. பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் அப்பவும் சரி, பீரியட்ஸ் இல்லாதப்பவும் சரி. நீங்கள் அது மெயினாக என்னென்னா சீடு இருக்க நாட்டு பப்பாளி பழமாக எடுத்துக்கோங்க. இதுதான் முழுக்க முழுக்க சத்து, அவ்வளோ சத்து இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து மெயினான கேள்வி, நேற்று வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்ப்ரவுட் வந்து கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் கழுவணும் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் கழுவணும் அப்படின்ற கேள்வியை சொல்லவே இல்லை. அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா நம்ம ஸ்ப்ரவுட் வந்து முளை கட்டுறோம், அது வந்து ஒரு குட் பாக்டீரியாவாக இருந்தாலும் அது கூட பேட் பாக்டீரியாவும் சேர்ந்து தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேற வச்சு எடுக்கிறோம் இல்லையா. எப்பவுமே எந்த பொருள் நீங்கள் வந்து இந்த பெட்டிக்குள்ளே வச்சு வெளியே எடுத்தீங்க அப்படின்னாலே கழுவிட்டு சாப்பிடுங்க. 1 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு சாப்பிடுங்க. அதுதான் மெயினாக சொல்கிறது. ரொம்ப தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வைக்க சொல்லுங்கள். லைட்டாக ஒரு அலசிட்டு சாப்பிடுங்க, அது நல்லாயிருக்கும். நீங்கள் கூலிங் வாட்டரும் அலசலாம், இல்லை லைட்டாக வார்ம் வாட்டர்லாம் அலசலாம், ஹாட் வாட்டர்லையும் அலசலாம். ஹாட் வாட்டரில் அலசினீங்கன்னா என்ன ஆகுனா அந்த வேர் வந்து அப்படியே வெந்த மாதிரி ஆயிடும். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால வெறும் பச்சை தண்ணியில் கூட அலசிட்டு சாப்பிடுங்க. அதான் மெயின் ரீசன். எந்த பழம் எந்த காய் வச்சாலும் உள்ளே வச்சா வெளியே எடுத்து 1 மணி நேரம் வெளியே வச்சிடணும். அந்த கூலிங் போனதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பழங்கள் வந்து சாப்பிடணும். எந்த ட்ரிங்க் குடிக்கிறதா இருந்தாலும் 1 மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கணும். அது மாதிரி கழுவிட்டு சாப்பிடணும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. எடுக்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா. ஏன்னா ஒரு சிலருக்கு முளைக்கட்டின பயிர் வேக வைக்காமல் எடுத்துக்கும் போது சில சமயம் அந்த அஜீரண பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் சேரும்போது என்ன ஆயிரும்னா கொஞ்சம் நெஞ்சரிச்சல் கொண்டு வர மாதிரி ஆயிடும். அதனால தான் கழுவிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பசங்களுக்கு கொடுக்கும்போது வெந்நி தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 3/4 வேக்காடுக்கு வெந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ எடுக்கிற அளவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப கம்மியாக, ஒரு கைப்பிடி அளவு தான் டெய்லி எடுக்கிறோம் அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து பலனும் அப்படின்றது கம்மியாக தான் கிடைக்கும். மில்லிகிராமில் தான் நம்மளுக்கு சத்தும் கிடைக்கும். அதனால அந்த டெய்லி கண்டினியூவாக எடுங்க. 1 மாதம் 2 மாதம் எடுத்துட்டு எனக்கு முடி வளரலக்கா, முடி கொட்டுதுக்கா அப்படின்றீங்க. நான் உங்களுக்கு தெரியும், நான் 2, 3, 4 வருஷமாவே முளைக்கட்டின பயிர்களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்றது 7-8 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே காலேஜ் படிக்கும் போதே வந்து ஆலுவேரா ஜூஸு, ஆலுவேரா டெய்லி ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலுவேரா அப்ளை பண்ணுறது என்னோட லைஃப்பில் நான் லாங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் முடி எனக்கு தெரிஞ்சு முடி வளருதுன்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ சாப்பிட்றது, வேர்க்கடலை சாப்பிட்றது, மரவள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி சத்தான ஐட்டங்களை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. மைதா ஐட்டங்கள், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களை ரேராக எப்பயாவது 1 மாதத்துக்கு விடுவேன், 2 வாரத்துக்கு விடுவேன், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்ம எடுக்கிறதுல தாங்க இருக்குது எதுவுமே. ஹெல்த்தியாக எடுங்க, ஃபேஸ் நல்லா க்ளோவிங் வரும். அதே மாதிரி முடி நீளமாக வளரும். நம்மளும் வந்து ஒல்லியாக ஆகலாம். ஒல்லியானாலும் நல்லா இளமையாக தெரியும். அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா ஹெல்த்தியான ஃபுட்டு ஒன்லி மட்டும்தான். அந்த ஒன்றால் மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியும். சரி போதும், இப்போ நான் என்னோட ராத்திரி சாப்பாடாக சாப்பிட போகிறேன். நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேக்டரி ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஒரு 9 மணிக்கு குடிச்சிக்கிட்டே நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நிதிஷ் கூட சேர்ந்து நிதிஷ் அப்பா எல்லாம் சேர்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்ற போது கொஞ்சம் படம் பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஹாலில் உட்காந்தான். ஸோ எப்பயும் போல் படுக்கிறது அப்படின்றது 10 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவான். சில சமயம் வீடியோ எடிட் பண்ணேன் அப்படின்னா 10:30 ஆகும். அதுக்கு மேலெலாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், போய் படுத்துடுவேன். காலையில் எழுந்துச்சி சீக்கிரமாக எழுந்துச்சி எடிட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி என்னோடய டயட் அண்டு வாக்கிங் அந்த ட்ரெட்மில் பண்ணுறது அப்படின்றது நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக்கில் சந்திக்கலாம்.